NFTs எங்க பார்த்தாலும் NFTs திரும்பின பக்கம் எல்லாம் NFTs. Hey, everybody. சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்கள் கூட அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து NFTs லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் கமல்ஹாசன் மட்டும் இல்லை, நார்த்தை சேர்ந்த நிறைய நடிகர்கள், சல்மான் கான், அமிதாப் பச்சன் மாதிரியான நடிகர்கள் வந்து ஏற்கனவே NFT மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த NFTஸ்னால் என்ன, இதை வச்சு எப்படி நடிகர்கள், ஆர்டிஸ்ட்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் எப்படி NFTs வச்சு சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ NFTஸை பற்றின எல்லா விஷயத்தையும் அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NFTs அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம், அதனால அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு லோகோ நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லோகோ வந்து ஒரு ஒரிஜினல் லோகோ நான் க்ரியேட் பண்ணுறது. அண்ட் இந்த க்ரியேட் பண்ண லோகோவை நான் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண உடனே இந்த ஒரிஜினல் லோகோவுக்கு என்ன வேணால் ஆகலாம். இந்த ஒரிஜினல் லோகோ மாதிரியே ஆயிரக்கணக்கான காப்பீஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டும் இருக்கலாம். அண்ட் இந்த லோகோஸ் வந்து மற்ற யாராவது மாடிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணலாம், அதை டவுன்லோட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரிஜினல் லோகோ எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் அப்லோட் பண்ண உடனே ஆயிரக்கணக்கான காப்பீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் யாருக்குமே ஒரிஜினல் லோகோ எது அப்படிங்கிறது தெரியாது. நான் வேணால் சொல்லலாம் இதுதான் ஒரிஜினல் லோகோ, நான் தான் தயாரித்தேன் அப்படிங்கிறது. பட் அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் பண்ண லோகோவும் அந்த காப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் எது ஒரிஜினல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்க தான் NFTs அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்க தான் கெவின் மெக்காய் அப்படின்றவர் மே 3ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு NFT அப்படின்ற இந்த கான்செப்டை லான்ச் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு என்ன லான்ச் பண்ணுறாருன்னா குவாண்டம் அப்படின்ற ஒரு GIF-ஐ லான்ச் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் குவாண்டம். ஸோ இதை வந்து ஒரு NFT-யாக லான்ச் பண்ணுறாரு. சரி, இது எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எப்படி தீர்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம NFT-யோட ஃபுல் ஃபார்மை பார்க்கணும். NFTனா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். ஸோ இந்த ஃபஞ்சிபிள் அப்படின்ற இந்த வார்த்தையோட மீனிங்கை நம்ம புரிஞ்சாதான் NFT-யை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது என்கிட்ட 2 €5 நோட் இருக்குது. இந்த 2 €5 நோட்டுமே ஃபஞ்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு €5 நோட்டு கொடுத்து நான் இன்னொரு €5 நோட்டை வாங்கலாம். இதே மாதிரி தான் ருபீஸ்க்குமே எந்த கரன்சி எடுத்துட்டாலுமே அது எல்லாமே ஃபஞ்சிபிள். ஒரு ₹10 நோட்டை கொடுத்துட்டு இன்னொரு ₹10 நோட்டை நான் வாங்கலாம். பட் NFT அப்படிங்கிறது நான் ஃபஞ்சிபிள். இந்த NFT-யாக க்ரியேட் பண்ணப்படுற எல்லா ஆர்ட்டுமே ஒரு ஆர்ட்டை கொடுத்து நீங்கள் இன்னொரு ஆர்ட்டை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் லோகோவை கொடுத்துட்டு இன்னொரு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் லோகோ கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு குவாண்டம் கொடுத்துட்டு இன்னொரு குவாண்டம் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த NFT அப்படிங்கிறது ஒரு யூனிக் கோடு மாதிரி, ஒரு ஒரிஜினல் ஆர்ட் பீஸோட ஒரு யூனிக் கோடு மாதிரி. ஸோ இந்த கோடு தான் இந்த ஆர்ட் ஒர்க்கோட ஒரிஜினாலிட்டியும் இந்த ஆர்ட் ஒர்க்கோட ஓனர்ஷிப்பும் யாரோடது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். நம்மள நிறைய பேருக்கு இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, இந்த பெயிண்டிங்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறது, பழைய பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மாடர்ன் டே கலெக்டபிள்ஸ் தான் NFTஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மாடர்ன் டேல டிஜிட்டலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு NFT தான் கரெக்டான பிளாட்ஃபார்ம். NFTயை நீங்கள் வாங்கி விற்கிறதெல்லாம் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். அண்ட் NFT அப்படிங்கிறது சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டோட ஓனர்ஷிப்போட ப்ரூஃப். இந்த ஓனர்ஷிப்பை எப்படி இது ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அது யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பேர் வந்து பிளாக் செயின். கரெக்ட். நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி ஃபங்க்ஷன் ஆகிற அதே சிஸ்டம் தான் இதுக்கும் ஒர்க் ஆகுது. NFTs எல்லாமே இந்த பிளாக் செயின் சிஸ்டம்குள்ளே இயங்குற ஒரே காரணத்தினால இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரெப்ளிகேட்டோ இதுக்கான காப்பியோ நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாது. அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால தான் NFTs வந்து ஓனர்ஷிப்போட ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப். NFT மார்க்கெட் வந்து இப்போது வேறு லெவலில் பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த நடிகர் அவ்வளோக்கு விற்றார், இந்த நடிகர் இவ்வளோக்கு விற்றார், இந்த ஆர்டிஸ்ட் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு NFTs பற்றி தான் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்விட்டரோட
ஃபவுண்டரான ஜாக் டார்சி அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ட்வீட்டை வந்து ஒரு என்எஃப்டியாக விற்றுருக்காரு. அண்ட் இந்த என்எஃப்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு விற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 29 லட்சம் US$. அண்ட் நார்த் இந்தியன் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவரோட ஒரு படத்தோட என்எஃப்டிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த என்எஃப்டி எல்லாமே எவ்வளோக்கு போச்சுன்னா 9 லட்சம் US$ வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்எஃப்டிஸ் வந்து வேறு லெவல் பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படி ஒரு என்எஃப்டி கிரியேட் பண்ணலாம், நீங்கள் எப்படி என்எஃப்டி கிரியேட் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு என்எஃப்டியை நீங்கள் உருவாக்கி விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கணும். நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து என்எஃப்டிஸை சப்போர்ட் பண்ணுது. பட் ரொம்ப பாப்புலரான கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எத்தேரியம் தான். ஸோ எத்தேரியம் நீங்கள் கொஞ்சம் வாங்கணும். அண்ட் எத்தேரியம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் வாலெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிஜிட்டல் வாலெட்டில் நீங்கள் உங்களோட எத்தேரியம் காயின்ஸை நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட டிஜிட்டல் வாலெட்டை வந்து என்எஃப்டி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட லிங்க் பண்ணணும். ஸோ இந்த என்எஃப்டி பிளாட்ஃபார்ம்ஸில் தான் நீங்கள் வந்து உங்களோட என்எஃப்டிஸ் அப்லோட் பண்ணி ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, அதாவது அதை ஏலத்துக்கு விட போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிஜிட்டல் வாலெட்டை ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கூட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு சாங்காக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஏலத்துக்கு விடலாம். ஸோ இதுக்கப்புறம் யாருக்காவது உங்களோட ஆர்ட் பிடிச்சிருக்குன்னா அவங்க உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ யூனிக்காக இருக்குது, எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆர்ட்டோட விலையும் நீங்கள் ரொம்ப அதிகமாக விற்கலாம். என்எஃப்டிஸ் என்ன தான் இப்போ ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டே இருந்தாலுமே கூட ஒரு சில பேர் இதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுனா என்எஃப்டிஸும் வந்து நம்ம டியூலிப் மேனியா பார்த்துருக்கோம், .com பபிள் பார்த்துருக்கோம், இந்த மாதிரியே ஒரு எக்கனாமிக் பபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் பபிள்னா என்ன, டியூலிப் மேனியானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இந்த வீடியோ உடனே எல்லாம் போயிடாதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஸோ என்எஃப்டிஸை ஆதரித்து பேசுகிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்எஃப்டிஸ் வந்து இந்த கலை உலகத்துக்கு மட்டும் இல்லை, டிஜிட்டல் ஆர்ட்டுக்கு மட்டும் இல்லை, பட் இதையும் தாண்டி வருங்காலத்தில் நிறைய வெவ்வேறு இடங்களில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அதை வந்து ஒரு என்எஃப்டி ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து யார் ஓனர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். அண்ட் இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி காலேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு படத்தோட டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து என்எஃப்டி ஃபார்மில் நீங்கள் தந்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்எஃப்டிஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக நான் எதை பற்றி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப்.